ஒரு அழகிய காடுங்க. அந்த காட்டில் ஒரு பகுதி மட்டும் நிறைய மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிருக்கும். அந்த காஞ்சி போன மரத்தை எல்லாம் வெட்டி சந்தையில் கொண்டு போய் விற்று அதில் வர பணத்தால் தான் சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வருது. இது எல்லாத்தையும் நம்ம மங்கி பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கா. அதே போல் தாங்க ஒரு குடும்பம் அம்மா அப்பா குழந்தைன்னு இருக்காங்க. அந்த குழந்தை, அப்பா இன்னும் 2 நாளில் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா, இல்லைன்னா என்னை ஸ்கூல் வரவானான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த அப்பா, சரிம்மா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஃபீஸ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் நம்ம மங்கி பார்த்துட்ருக்கான். ஒரு நாள் ரொம்ப இருட்டிச்சு. அம்மா வாங்க வீட்டுக்கு போகலான்னு இல்லை இல்லை பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும். ஸோ நம்ம பணம் வேணும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் மரத்தை வெட்டிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ, பாப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் மங்கி பார்த்துட்ருக்கான். அப்பா வர லேட் ஆகுது, என்னன்னு தெரியல. அம்மாவும் குழந்தையும் பயப்படுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு. ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க, ஆனால் யாரும் வரல காட்டுக்கு. அவரை பாம்பு கடிச்சிடுது. இதை நம்ம மங்கி பார்த்துட்ருக்கான். உடனே மங்கி இவரை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். வேகமாக ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதில் அவரை போட்டு வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். வைத்தியர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை காப்பாற்றிடுறாரு. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்பா உயிர் பழிச்சிடுறாரு அப்படின்னு. ஆனால் வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாகணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அப்பா ரொம்ப சோகத்தில் போயிடுறாரு. எல்லாருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாரு. என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், யாராச்சும் காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் யாருமே கொடுக்க மாட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மங்கி பார்த்துட்ருக்கான். இவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். உடனே அவன் மாட்டு வண்டி எடுக்கிறான். எடுத்துகிட்டு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் அங்கே இருக்க காஞ்ச மரம் எல்லாத்தையும் வெட்டுறான். வெட்டி எல்லா கட்டையும் எடுத்து வண்டியில் அடக்கிறான். வண்டியில் அடக்கின கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிராமத்துக்கு வரான். இதை பார்த்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த மங்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு. சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் மங்கி இதை விற்று காசாக கொண்டு வரான். இந்த காசை எடுத்துகிட்டு வந்து அந்த அப்பா அம்மா கிட்டே கொடுக்குறான். அவங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூல் போயிட்டு வரா. ஒரு கட்டத்தில் குழந்தை வளர்ந்துடுறா. இவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. மங்கி கூடவே இருக்கான், ஹெல்ப் பண்ணுறான், எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். மனுஷங்கிட்ட இல்லாத குணம் இந்த மங்கி கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த மங்கி பண்ண செயல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.